कृष्ण माधव मामवदेव कृष्ण यादव कृष्ण यदुकुल कृष्ण माधव मामवदेव साधु जनाधार सर्वभाव साधु जनाधार सर्वभाव माधव मामवदेव माधव मामवदेव अम्बुजलोचन कंबुशुभग्रीव बिंबादर चंद्रबिंबनन चाम्पेयनासाग्र लग्नसुमौक्तिक चाम्पेयनासाग्र लग्नसुमौक्तिक शारद चंद्रजनित मद माधव मामव देवा कृष्ण यादव कृष्ण यदुकुल कृष्ण माधव मामव देवा audience. Thank you, madam. Thank you very much. Apologies. Dear members, am I audible, Varadarajan? Yes, sir. Yes, sir. Yes, sir. Please go ahead. I welcome you all to this 45th monthly meeting. Every month we hold one meeting the last week, and this is 45th month. And today we are honored with the presence of a special speaker, Dr. Sellakrishnan from Singapore. As this spelling in the invitation itself, you must be knowing that he is from Pondicherry. He hails from Pondicherry and has been living in Singapore for the last 32 years. And let me have the pleasure of introducing him. He is an educationalist and a writer of high order, and he has given me the biodata which I will read out shortly. முனைவர் செல்லகிருஷ்ணன் சிங்கப்பூர் கழக அறிவியல் பல்கலைக்கழகத்தின் Singapore University of Social Sciences associate. That associate itself is a lecturer, I think. He is a கல்வியாளர், கவிஞர், எழுத்தாளர், இலக்கிய மேடை பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர் என்று பன்முக திறன் பெற்றவர். ஆழ்வார்களையும் கம்பெனியும் ஆழ்ந்து கற்ற வித்தக அறிஞர். நாலாயிர திவ்ய பிரபந்த பதிப்புகள் எனும் தலைப்பில் எம்ஃபில் பட்டத்திற்கான ஆய்வு செய்தவர். கம்பராமாயணத்தில் வைணவ செல்வாக்கு என்னும் தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். கம்பனின் கடவுள் கொள்கை, வால்மீகி ராமன் கம்பராமன் ஒரு ஒப்பிடு, கம்பனும் வைணவனும் என்னும் ஆய்வு நூல்களை படித்துள்ள இவர் அரவிந்தரும் விசிஷ்டாத்வைதமும், கம்பனில் விசிஷ்டாத்வைத செல்வாக்கு, வைணவமும் தமிழும், ஆழ்வார்களும் கண்ணதாசனம் முதலான ஆய்வு கட்டுரைகளை இந்தியாவிற்கும் அனைத்து ஆய்வரங்குகளிலும் படைத்துள்ளார். கல்வி அமைச்சகத்தின் சிங்கப்பூர் தேசிய நல்லாசிரியர் விருது, மோஸ்ட் இன்ஸ்பைரிங் தமிழ் டீச்சர் அவார்டு சிங்கப்பூர் அறிவியல் பல்கலைக்கழகம் முறை தொடர்ந்து வழங்கி இவரை சிறப்பித்திருக்கிறார்கள். சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகமும் அடையார் ஆனந்தபவன் உணவகம் இணைந்த ஆண்டுதோறும் சிங்கப்பூர் படைவாளர்கள் சிறந்த உருவத்திற்கு வழங்க மதிப்புமிக்க MK ராமச்சந்திரா இலக்கிய விருது ரொக்கப்பரிசு 3000 வெள்ளியும் 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த நூலாக இவர் எழுதிய கம்பம் வைணவன் என்ற நூல் கிடைத்துள்ளது. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை ஆண்டுதோறும் சிறந்த நூல் வழங்க திட்டத்தின் கீழ் 2023ஆம் ஆண்டு சிறந்த நூலாக கம்பனும் வைணவம் என்பது நூல் தேர்வு செய்யப்பட்டது.
சமய இலக்கிய மாமணி, தென்தமிழ் கலாநிதி, வைணவ பெருஞ்சுடர், தெய்வ தமிழ் தம்பதியர் முதலிய பட்டங்களையும் பெற்றுள்ளார். சிங்கப்பூர் மாணவர்கள் தமிழ் மொழியையும் தமிழ் இலக்கியங்களை மாறுமாக கற்பதற்கு சரளமாக தமிழ் பேசுவதற்கும் சிங்கப்பூரில் தமிழ் மொழி வேரூன்றி மொழி செழிப்பதற்கும் நாளும் உழைத்து வருகிறார். So he is not only in Divya Prabandham but also in Tamil language which has been grown in Singapore. I now welcome Mr. Chella Krishnan to begin his lecture. அடியேன் நமஸ்காரம் சுவாமி. சென்னை பல்கலைக்கழக வைணவத்துறையின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தை வழி நடத்துகின்ற அதன் செயலாளர் உபய வேதாந்தி டாக்டர் டி.கே. பார்த்தசாரதி சுவாமி அவர்களே, சென்னை பல்கலைக்கழகத்தின் வைணவத்துறையின் தமிழ்துறை தலைவர் டாக்டர் கே. தயாநிதி அவர்களே, அடியேனுடைய உரையை செவிமடுப்பதற்கு இணையம் மூலம் இணைந்திருக்கின்ற உலகெங்கிலும் வாழ்கின்ற அன்பர்களே, ஆன்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் சிறியனுடைய பணிவான வணக்கம். நம்மாழ்வாரே அடியேன் சிறிய ஞானத்தன்னு சொல்லிட்டார். ஔவையார் கற்றது கைமண் அளவுன்னு சொல்றாரு. அதே பழமொழியை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கற்றது கடுகளவு கூட இல்லை அடியேன். அதனால பெரியோர்கள் பொறுத்தருள வேண்டும். நீங்க ஒரு திரைப்படத்துல வருவது போல ஒருவர் 1000 பேருக்கு சமம். வைணவத்துல கற்றுத்துறை போகி வித்தக அறிஞர்கள் கூடியிருக்கின்ற இந்த சதஸ்ல இப்ப நேரடியா இல்லைனாலும் இது யூடியூப் மூலமா வரும்போது உங்களுடைய உறுப்பினர்கள் மற்றும் பெரியோர்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய நிலையில ரொம்ப அச்சத்தோட சிறியேன் இந்த உரையை அணுகுகின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த நம்முடைய சுவாமி டாக்டர் டி.கே. பார்த்தசாரதி அவர்களுக்கும், இதுக்கு புருஷாகாரம் செய்த தேரெழுந்தூர் எனது ஆப்த நண்பர் ஆமருவி தேவநாதன் சுவாமி அவர்களுக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரம். இப்ப நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு இன்னைக்கு கம்பனும் ஆழ்வார்கள். ஏன்னா ஆழ்வார்களை உங்களுக்கு நல்லா தெரியும், கம்பனையும் தெரியும். இருந்தாலும் ஆசை பற்றி அறையலுற்றேன். கம்பரே ராமாயணத்தை பாடும்போது ஒரு ஒரு கருத்தை சொல்கின்றார். இதுக்கு முன்னாடியே 3 எழுதியிருக்கிறாங்க ராமாயணத்தை. வால்மீகி மட்டும் எழுதல, வால்மீகி, வசிட்டர், போதாயனர்னு 3 எழுதியிருப்பதாக கம்பரே சொல்கின்றார். தேவபாடையில் இக்கதை செய்தவர் 3. தேவபாடைனா சமஸ்கிருதம். தேவபாடையில் இக்கதை செய்தவர் 3. அம்மூவரிலும் முதலானோர் யாரு? வால்மீகி சொன்னபடி நான் இந்த கதையை சொல்றேன்னு சொல்றாரு. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, ஒரு பார்க்கடல் முன்பு ஒரு பூனை நிக்கிறதாம். அந்த ஆசையினால தன்னுடைய நாக்கினால நக்கி நக்கி அந்த பார்க்கடல் முழுவதையும் குடித்து விடலாம் என்ற ஒரு பேராசையில நிற்கிறதாம். ஓசை பற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை நக்குபு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன். பூசைனா பூனை. ஓசை பெற்று அழகா நடந்து வருகிறது. ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று, பார்க்கடல் அடைந்தது. ஆசை பற்றி அறையலுற்றேன். எது? ஒரு உயர் பூசை நாவினால் நக்குபு புக்கன. என்னுடைய அது விலங்குகள்லயே நாவால நக்கி குடிக்கிற விலங்குகள்ல பூனை முதன்மையானது. கொஞ்சம் கொஞ்சமா தான் குடிக்க முடியும். நம்ம மாதிரி ஒரே மடக்கா, இப்ப காஃபி மனைவி பிடிச்ச குடுக்கிற காஃபி கஷாயம் மாதிரி இருந்தாலும் ஒரே மடக்கா குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றோம். அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. பூனை நக்கிதான் குடிக்கும். அது போல நான் ஆசை பற்றி, எனக்கு ஒரு ஆசை ராமனுடைய மாக்கதையை. ஏன்னா அவன் நடையில் நின்றுயர் நாயகன். ஏன்னா புருஷோத்தமன். ஏன்னா வால்மீகியே புருஷோத்தமன் யாருன்னு தானே ஒரு கேள்விக்கு பதில் சொல்கின்றார். அதனால நடையில் நின்றுயர் நாயகன் கதையை நான் பாட முற்பட்டேன். அதனால எனக்கு வசை வரும், எனக்கு அவமானங்கள் வரும், பரிபவம் வரும். எல்லாம் நான் பொறுத்துக்கணும். பெரியோர்கள் எம்மாத்திரம். அதனால இருவரையும் ஆழ்வார்கள் அவர்கள் அவங்க திவ்ய சூரிகள். நம்ம வாயாலேயே சொல்ல முடியாது. ஏன்னா திவ்ய என்ற அடைமொழி 3 தான் வைணவத்திலேயே இருக்குது. ஒண்ணு திவ்ய சூரிகள் ஆழ்வார் பெருமக்கள், இன்னொன்னு திவ்ய பிரபந்தம், இன்னொன்னு திவ்ய தேசங்கள். இது 3மே. அப்ப திவ்ய சூரிகள் நூலை ஆக்கியோர்கள் பிரமாதா.
திவ்ய பிரபந்தம் பிரமாணம். அது அடுத்தது திவ்ய தேசம், அதுதான் பொருள். அந்த திவ்ய தேசம் தான் நமக்கு உகப்பு. பெருமான் எழுந்தருள் இருக்கின்ற அந்த திவ்ய தலங்கள், உகந்தருள் எழுதிய திருத்தலங்கள். அதுபோல திவ்ய பிரபந்தம் வாயாலேயே சொல்ல முடியாது. அப்படி அந்த இரண்டையும் கலந்து நான் இன்று பேசுவதற்கு நீங்கள் என்னை அனுமதிக்க வேண்டும். திருமணம் செல்வகேசவ முதலியார்னு ஒரு பெரிய பேராசிரியர் பச்சையப்பன் கல்லூரியில இருந்தார். ஒரு பெரும் பேராசிரியர். அவருடைய மாணாக்கரை சொன்னீங்கன்னா குருநாதர் யாருன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவருடைய மாணாக்கர் டாக்டர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார், டாக்டர் டிபிஎம்னு சொல்லுவோம். அவரை தவ முனிவர், தமிழ் முனிவர்னு தமிழ் ஆசிரியர்கள்லாம் கொண்டாடுவார்கள். அடுத்தது சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை. எல்லா அடுக்குமொழி விற்பனர்களுக்கும் அவர் தான் முதல் அடி எடுத்து கொடுத்தவர். அவர் திருமணம் என்பது அவர் பிறந்த ஒரு கிராமம். திருமணம் செல்வகேசவ ராய முதலியார், பெரிய கல்வியாளர், மொழி புலமை உள்ளவர். அவர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, தமிழுக்கு கதி என்ன தெரியுமா? கதினா தெரியும், வைணவத்துல அது ரொம்ப முக்கியம். எனக்கு கதி மோட்சம் உண்டோங்கிறோம். சொர்க்கம் வேற, வீடு வேற இல்லையா? சொர்க்கம் வேற, பரமபதம் வேற. பரமபதத்துக்கு போனா திரும்பி வாரா உலகம். சொர்க்கம்னா நம்முடைய நல்வினை தீஞ்ச பிறகு மறுபடியும் இந்த பூமியில பிறந்துடுவோம். அதனால சொர்க்கம் வேண்டாம், எனக்கு பெருமான் இருக்கின்ற அந்த நித்திய இருப்பு, பரமபதநாதனாக எழுந்தருளி இருக்கின்றானே நித்திய இருப்புல, அந்த பரமபதநாதனிடம் சென்று சேர வேண்டும் என்றால் அதுதான் நமக்கு கதி. கதி கதி மோட்சம் என்று வைணவ சம்பிரதாயத்துல சொல்லுவோம். திருமணம் செல்வகேசவராயரும் ஒரு வைணவர் தான். அவர் சொல்லுகின்றார், தமிழுக்கு கதி எது தெரியுமா? கா என்றால் கம்பன், தி என்றால் திருவள்ளுவர். இது ரெண்டு தான். கம்பனையும் திருவள்ளுவரும் இல்லாவிடில் தமிழே இல்லைங்கிறார். அப்படி கம்பன் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கின்றான். கம்பன் ஒரு காலத்துல கம்பனுக்கு பெரிய மாசெல்லாம் ஏற்பட்டது. இன்னைக்கு எல்லாவற்றையும் அடிச்சு எரிந்து விட்டு கம்பன் எல்லாருடைய இதய சிம்மாசனங்களிலும் வீற்றிருக்கின்றார். பாரதி எவ்வளவு பெரிய கவிஞன் பாருங்க. பாரதி சொல்றான், கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் தமிழ்நாடு எப்படிப்பட்டது தெரியுமா? கம்பன் என்ற ஒரு மானிடன் வாழ்ந்தான்ங்கிறான். அது என்ன மானிடன்? ஏன்னா மானிடத்தின் கதையை சொல்ல வந்தவன். ராமன் தேவன் தான், பரமாத்மா. அவன் தான் பரம்பொருள். அவனுக்கு மேலான ஒருவன் இல்லை. திருமாலனுடைய அவதாரம் இருந்தாலும் வால்மீகி கால் பங்கு, அரை பங்கு, முக்கால் பங்காக அவதாரம் வைத்தார் என்று கதை சொன்னதை கம்பன் மாற்றி பூரண அவதாரமாக திருமால் இந்த கௌசலையனுடைய மணி வயிற்றில் வாய்த்தான் என்று பாடுகின்றான். பூரண அவதாரம் கம்பனை பொறுத்த வரைக்கும். அப்படிப்பட்ட ராமன் மானுடனாக நமக்கு வாழ்ந்து காட்டுகின்றான். அதனாலதான் கம்பன் என்றொரு மானிடன். ஏன்னா மானிடத்தில் மேன்மை உண்டு, மானிடத்தில் கீழ்மை உண்டு, மானிடத்தில் மேன்மையும் கீழ்மையும் கலந்தவர்களும் உண்டு. அதனால அந்த மூன்றையுமே கம்பன் தன்னுடைய காவியத்துல காட்டுகின்றான். எந்த இடத்துலயும் அவன் தெய்வமாக காட்டவில்லை. தெய்வம் என்று நமக்கு அழுத்தமாக சொல்கின்றான். ஆனா ராமன் தெய்வமாக நடந்து கொண்ட கிருஷ்ண அவதாரத்துல கண்ணன் பல இடங்கள்ல தன்னை தெய்வம் என்று காட்டுவான். ஒரு இடத்துல கூட கம்பராமாயணத்தில் ராமன் தன்னை தெய்வமாக காட்ட மாட்டான். எல்லாரும் நீதான் தெய்வம். சிவன் கூட ராமனை புகழ்வான். சிவன் புகழ்வார், நீதான் மூவுலகுக்கும் பரம்பொருள், நீயே சீதையை இவ்வாறு செய்யலாமா என்று அக்னி பிரவேசத்துல சீதையினுடைய மீட்சியை சிவன் சொல்லும் போது கூட ராமன் அதை காதில் வாங்காது போல் இருப்பான். அதனால கம்பன் என்றொரு மானுடன், நமக்காக வாழ்வாங்கு வாழ வந்தவன். அவன் இன்னொன்னு சொல்றான், கம்பன் கவி ஏன் சிறந்தது என்றால், எல்லை ஒன்று இன்மை என்னும் பொருள் அதனை கம்பன் தன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சியினை கருதி நான் மானிட ஜாதி அமரத்துவம் வாய்ந்தது என்று கருதினேன். எது என்ன அது? எல்லை ஒன்று இன்மை. சிலவற்றை நாம வாயால சொல்ல முடியாது, எழுத்தால எழுத முடியாது, அனுபவிச்சாதான் தெரியும். ரொம்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே. இப்ப மைசூர் பாக் இருக்கு, ஜிலேபி இருக்கு, லட்டு இருக்கு. மூணு எப்படிப்பட்ட சுவைன்னு நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம்? மூன்றும் இனிப்புன்னு சொல்லுவோம். ஆனா மைசூர் பாகினுடைய இனிப்பு வேற, ஜிலேபியினுடைய இனிப்பு வேற, அடுத்து அந்த குலோப் ஜாமுனுடைய இனிப்பு வேற. ஒன்றும் தனித்தனி சுவை வாய்ந்தது. அந்த மாதிரி வித்தியாசத்தை சொல்ல முடியாத சமயங்களில் கூட கம்பன் தன் குறிகளால், தன்னுடைய எழுத்தால், தன்னுடைய பாடலால் அவற்றை நுட்பமாக சித்தரித்து காட்டியதால் மானிட ஜாதி
அழிவற்றது. கம்பன் ஒருவனாலேயே மானிடம் வாழும் என்று கம்பன் பாடுகின்றான். பாரதி வந்து கம்பனை பாடுகின்றான். இன்னொன்னு சொல்றான், கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிறான். கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கம்பன் பிறந்ததுனாலதான் தமிழ்நாட்டுக்கு புகழ். இன்னொன்னு சொல்றான், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனும் யாங்கனுமே கண்டதில்லை. பாருங்க, அது வள்ளுவர் தான் முன்னாடி சொல்லணும். கால வரிசைப்படி வள்ளுவர் மூத்தவர், அடுத்து இளங்கோ, அடுத்து கம்பன், அப்படிதான் வரணும் கால வரிசைப்படி. ஆனா ஆர்வத்தினால் பொங்கிய ஆதுரம் என்று வைணவத்துல சொல்லுவோமே, அதை போல யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை. அவனுக்கு சொல்ல உரிமை இருக்கு. ஏன்னா அவன் பல மொழிகளை பயின்றவன். பல மேதைகள் எழுதிய இலக்கியங்களை அதே மொழியில் படித்து தெரிந்தவன். அவனுக்கு பாண்டிச்சேரியில இருந்ததுனால பிரெஞ்சு தெரியும், அரவிந்தரோட நட்பு பூண்டதுனால வங்காளம் தெரியும், அப்படி பல மொழி, காசியில இருந்ததுனால சமஸ்கிருதம் தெரியும். இப்படி பல மொழிகளையும் பயின்றவன். அதனாலதான் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று பாடினான். அப்படி அந்த கம்பன் வந்து சிறந்தவனாக, கவிதா உலகத்துல கம்பனை விட எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஒரு பெரிய கம்பனா கொம்பனா என்று கேட்கின்ற அளவுக்கு இன்றையும் கம்பனை மிஞ்சுகின்ற கவிஞன் பிறக்கவில்லை. இன்னொன்னு பாரதியார் ஏன் நான் பாரதியாரை எடுத்துக்கொள்கிறேன் என்றால், பாம்பின் கால் பாம்பறியும் இல்லையா, கற்றாரை காமுறுவர். இப்ப பாரதி ஒரு தன்முனைப்பு மிக்க ஒரு பெரிய புலவன், யாரையுமே மதிக்க மாட்டான். ஏன்னா அவன் கற்று சிறந்தவன். எல்லாமே நான் என்று சொல்லுகின்றான். நான் மரங்கள்ல அசோக மரமாக இருக்கின்றேன், விலங்குகள்ல சிங்கமாக இருக்கின்றேன், மாசங்கள்ல நான் மார்கழியாக இருக்கின்றேன், நான் சேனாதிபதிகள்ல முருகனாக இருக்கின்றேன். அதே போல பாரதிக்கு சொல்லணும்னு ஒரு ஆசை வருகிறது. அவன் சொல்றான், வானில் பறக்கின்ற புல்லெல்லாம் நான். புல்லுனா இந்த இடத்துல பறவை. மண்ணில் திரியும் விலங்கெல்லாம் நான். புரியும். காணில் வரும் வள காற்றும் புனலும் கடலுமே நான். விண்ணில் தெரிகின்ற மீனலாம் நான். நட்சத்திரம். வெட்ட வெளியில் விரிவலாம் நான். வெட்டவெளி பிரபஞ்சம் ஆகாசம். மண்ணில் கிடக்கும் புழுவலாம் நான். வாரியினுள் உயிரலாம் நான். வாரினா கடல். கடலிலே இருக்கின்ற அத்தனை உயிரினங்களும் நான். இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு வந்தவன் முக்கியமா ஒண்ணு சொல்றான், கம்பன் இசைத்த கவியலாம் நான். ஆட கூடம் எழில்நகர் கோபுரம் யாவுமே நான். எல்லா இடத்திலையும் கம்பனை புகழ்கின்றான். கம்பன் இசைத்த கவி நான். நான் தான் கம்பன். கம்பன் கவிதான் நான். ஒரு புலவராக இருக்கின்றான். அப்படிப்பட்ட கம்பன் எப்படி தன்னுடைய காவியத்தை ஏற்றினான் என்பதை நாமக்கல் கவிஞர் சொல்கின்றார். மூலம் வந்து வால்மீகி தான். அவர் மாற்று அதுக்கு ஆழ்வார்களுடைய பாசுரங்களும் தான் காரணம் என்பதுதான் ஒரு முக்கியமான முடிவு. ஏன்னா கம்பன் வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவன் என்பது என்னுடைய ராமானுஜருடைய காலத்துக்கு பிறகு வைணவம் ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் வைணவ பெற்றார்கள். அந்த சமயத்துல கம்பன் வாழ்ந்திருந்ததுனால அவன் வந்து இன்டர்நெட் போயிட்டு இருக்கா உங்களுக்கு? நிறைய பிரேக் ஆகுது. எனக்கு நிறைய பிரேக் ஆகுது சார். ரொம்ப பிரேக் ஆகுது சார் இன்டர்நெட். அப்பப்போ ஒரு வாய்ஸ் அண்ட் இது ஃப்ரீஸ் ஆயிடுது, அப்புறம் திரும்பி வருது. அடர்ந்து பருத்து நீண்டு பரிமளுக்கு ஈந்தான்.
சுளை எடுத்து தேனும் வார்த்து நூல் படிந்த மனத்தவர்க்கு விருந்தும் வைத்தான் கம்பன் என்ற தமிழ் தாயர் நோற்றமைந்தன். இது நாமக்கல் ராமலிங்க பிள்ளையினுடைய கவிதை. தயவு செய்து நான் பேசுறது காதுல விழுதா? விழுது சார். விழுதுங்களா? ஆமா சார். எஸ் சார். தொடரலாமா? ஓகே, தொடரலாம் சார். சார் ஒரே ஒரு சஜஷன் சார், நீங்க அந்த ஐயா உங்களுடைய வீடியோவை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். விட்டு விட்டு தான் வருதா? வீடியோ ஆஃப் பண்ணிட்டு உங்க ஆடியோ மட்டும் வச்சுங்களேன். ஆடியோ வச்சா இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவா கண்டினியூஸா வரும். ஸ்லைடு போடுறதுதான் கஷ்டம். இல்ல ஸ்லைடு போடலாம் சார், அது மட்டும் ஒண்ணும் பிரச்சனை. ஐயா சொல்லுங்க. இப்ப வருது, நல்லா வருது. வாங்க சொல்லுங்க. இப்ப வருதா? வருது. ரொம்ப சாரி. இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் இட் ஹேப்பன்ஸ். வான்மீகியினுடைய கதையை அப்படியே கம்பன் பின்பற்றவில்லை என்பதை நாமக்கல் கவிஞர் இவ்வாறு கூறுகின்றார். அதாவது ஒரு பலாவின் கனி மேல முள் இருக்கும், பால் இருக்கும். அதனால பால் படிந்து முள் அடர்ந்து பருத்து நீண்டு ஆனாலும் வாசனை வரும். பரிமளிக்கும் பலவின் கனி பாருக்கு ஈந்தான். என்ன செஞ்சா? வால்மீகி அவ்வாறு செய்தார், இயல்பா பாடினார். ஆனா கம்பன் ஏன்னா ஆழ்வார்களுடைய தாக்கத்தாலும் ஆச்சாரிய பெருமக்களுடைய வைணவ உரை வளர்த்தாலும் கதையை வைணவ சம்பிரதாயத்தோட, வைணவ கொள்கையோட, வைணவ நெறிகளுக்கு ஏற்பவே அவன் கவிதையை பாடியிருக்கின்றான். மேல் படிந்த பிசின் அகற்றி பலாப்பழத்தை, அதாவது வால்மீகி தந்த பலாப்பழத்தை மெல்ல கீறி, ஏன்னா சுளையெல்லாம் வீணா போயிடும், மெதுவாக சுளை எடுத்து தேனும் வார்த்து நூல் படிந்த மனத்தவர்க்கு, கற்றவர்களுக்கு, நூல் படிந்த மனத்தவர்க்கு விருந்தும் வைத்தான். அவன் யாரு? தமிழ்தாயர் நோற்றமைந்தன். பலகாலம் இப்படி ஒரு மகன் பிறப்பானா என்று தமிழ்தாய் நோற்று வாழ்ந்தாளாம். அந்த தமிழ்தாய்க்கு கம்பன் என்ற தமிழ்தாயர் நோற்றமைந்தன் அப்படின்னு நாமக்கல் கவிஞர் பாடியிருக்கின்றார். கண்ணதாசன் சொல்றார் பாருங்க, 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாக இல்லை என்று பாடு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. அண்ணனோடு தம்பியர்கள் 4ஆகி 5ஆகி 6-7 ஆன விதம் கூறி என்னை ஆளுகின்றான் மூளைதனில் ஏறி. தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்னதொரு வாசகத்தை பார்த்து நான் துள்ளிவிட்டேன் மேனி எல்லாம் வேர்த்து. கள்ளிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு அது பாட்டல்ல உண்மை என்று நம்பு. காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. இந்த கடைசி 4 வரி தான் ரொம்ப முக்கியம். காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு. ஒரு காவியம் என்றால் தோன்றிய சில காலத்திலேயே அழிந்து விடுகிறது, கொஞ்சம் காலம் நின்று அப்புறம் அழிந்து விடுகிறது. பல நூல்கள் இப்ப கிடைக்கல, பெயர் தான் தெரிகிறது. ஆனா தொல்காப்பியம் கிடைக்கிறது, திருக்குறள் கிடைக்கிறது, சங்க இலக்கியங்கள் கிடைக்குது. ஏன்னா அதெல்லாம் காலத்தை வென்று விட்டன. அதுபோல கம்பனுடைய பாட்டு காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு. ஏனென்றால் அது நமக்கு நம்முடைய தாத்தா, நம்முடைய அந்த தாத்தாவுடைய பிதாமகர் எழுதி வைத்த சீட்டு, நமக்கு உயிர் என்று கண்ணதாசன் பாடுகின்றார். இப்படி கம்பனுடைய புகழை நான் உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகம் பண்ணேன். இப்ப தலைப்பு கம்பனும் ஆழ்வார்களும். கம்பன் ஆழ்வார்களுடைய பாடல்களை அடியொட்டி தான் தன்னுடைய காவியத்தை படைத்திருக்கின்றான் என்பது பெரும்பாலான தமிழ் அறிஞர்களுடைய கருத்து. அவன் தன்னுடைய காவியத்திற்கு ஆதாரமாக ஆழ்வார் பெருமக்களின் அருளி செயல்களைத்தான் தெளிவாக எடுத்தாண்டிருக்கிறார்கள். இப்ப ஆழ்வார் பெருமக்களின் அருளி செயல்களை திவ்ய பிரபந்தம் என்று இப்போது வழங்குகிறோம்.
ஆனா அதற்கு ஆழ்வார்கள் வாழ்ந்த காலத்துல அருளி செயல்கள் என்றுதான் பெயர். திவ்ய பிரபந்தம் என்பது சிற்றிலக்கியங்கள்லாம் வந்த பிறகு வந்து கொடுத்த பெயர். ஆனா நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் அருளி செயல்கள் என்றுதான் அதை பெயரிட்டு அழைக்கின்றனர். இப்ப தமிழ் வரலாற்றுல வந்து தெளிவா தெரிகின்ற காலம் வந்து சங்க காலம், அதற்கு அடுத்தது நீதி நூற் காலம், அதுக்கு அடுத்தது பக்தி இலக்கியங்களுடைய காலம். அந்த பக்தி இலக்கியங்கள் வந்து கிபி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 9ஆம் நூற்றாண்டு, குறிப்பாக பல்லவர் காலத்துல செழிப்பாக இருந்தது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த காலத்துலதான் ஆழ்வார் பெருமக்கள் தமிழகத்துல தோன்றி பண்ணோடு இசைந்த பக்தி பணுவல்களை நமக்கு பாடி திருமாலை போற்றி பரவி இருக்கின்றனர். இப்ப தேவாரங்களுக்கும் திருவாசகத்துக்கும் தான் ராகதாளம் இருக்கிறது என்று இல்லை. நம்முடைய அருளி செயல்களுக்கும் பண் உண்டு. பழைய பதிப்புகள்ல பண் போட்டு இருப்பார்கள். முடிச்சூர் அப்பாவாரிய முதலியார் தான் 4000 முதல்ல 1865 நூல் வடிவில பதிப்பித்தார். அவர் பண் வரிசையில தான் பதிப்பித்திருக்கிறார். தேவார பண்கள்ல என்னென்ன இருக்கிறதோ அத்தனை பண்களும் 4000க்கு உண்டு. அதனாலதான் அரையர் சுவாமிகள் பண்ணோடு இசைக்கின்றார்கள். நம்ம சந்த முறையில சொன்னாலும் அரையர்கள் இருக்கின்ற அந்த திவ்ய திருத்தலங்களிலே அவர்கள் பன்முறையிலே தான் அவற்றை இசைக்கின்றார்கள். இந்த பக்தி பணுவல்கள் தான் தென்னக வைணவ சமயத்தினுடைய அடிநாதமாகவும் புதிய எழுச்சியாகவும் விளங்கின. ஆழ்வார்கள் இல்லை என்றால், ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள் இல்லை என்றால் தென்னகத்தினுடைய அந்த வைணவ சம்பிரதாயமே இல்லை என்று சொல்லிவிடலாம். அதனால ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை திராவிட வேதம் என்று அழைக்கின்றார்கள். ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் வடமொழி வேதங்களுக்கும் மேலானவை என்று கூறி அவற்றினை வைணவ உலகம் தனது உச்சிமேல் வைத்து கொண்டாடுகிறது. அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய கிருதயத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அத்யேன ஞான அனுஷ்டானங்களாலே பிராமணியம் ஆகிறாய் போலே சந்தங்கள் 1000 அறிய கற்று வல்லாரானால் வைஷ்ணவத்துவம் சித்திக்கும்ங்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, பிராமணத்தன்மையை பெறுவதற்கு வேதம் ஓத வேண்டும், அதை அனுஷ்டானம் செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அப்பதான் பிராமணம் சித்திக்கும், பிராமணியம் சித்திக்கும். அது எவ்வளவு முக்கியமோ அதை போல ஒருவன் வேதங்களை எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அவன் ஆழ்வார்களின் அருளி செயல்களை கற்றுணராத வரை அவனால் வைணவன் ஆக முடியாதுன்னு நான் சொல்லல. ஆச்சாரிய இருதயத்துல அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அறுதியிடுகின்றார். அதனாலதான் வைணவத்துல திவ்ய பிரபந்தம் என்று திவ்யம் என்ற அந்த பெயராலே அழைக்கப்படுகிறது. ஆழ்வார்கள் காலத்துக்கு பின் ஆச்சாரியர்கள் நாதமுனிகள், ஆளவந்தார், ராமானுசர் தொடக்கமாக உள்ள ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களின் பிரபந்தங்களின் அடிப்படையிலேயே வைணவ சமயத்தை வளர்த்தனர். சமய கோட்பாடுகளையும் சம்பிரதாயங்களையும் உருவாக்கினர். ஆழ்வார்களுடைய பாசுரங்களே பின்னர் தோன்றிய வைணவ சமய தத்துவங்களுக்கெல்லாம் அடிப்படை. பிற்காலத்துல வைணவத்துல பிரிவுகள் வந்தன. உபய கலை என்று சொல்லுவோம், வடகலை தென்கலைன்னு. அந்த பிரிவினர் இருவருமே தத்தம் கருத்துக்களை நிலைநாட்ட எதை வந்து பிரமாணமா கொள்றாங்கன்னா ஆழ்வார்களின் அருளி செயல்களையே அடிப்படையாக கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆச்சாரியர்கள்ல நடுநாயகமாக வைத்து போற்றப்படுபவர் ராமானுஜர், எந்த ராமானுஜர். அவர் வந்து தமது விசிஷ்டாத்வைத கொள்கையினை நிலைநாட்ட ஆழ்வார்களின் பாசுரங்களையே அடிப்படையாக கொண்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் எப்படிப்பட்டவர்னு பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து உய்ந்தவன். யாரு? ராமானுசர். பாமண்ணுமாறன் யாரு? நம்மாழ்வார். பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து உய்ந்தவன். அது மட்டுமல்ல, எய்தற்கரிய மறைகளை 1000 இன்தமிழால் செய்தற்கு உலகில் வரும் சடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கு இசையும் பெரியவர் என்றும் யாரு? ராமானுஜர். அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல். அதனாலதான் ராமானுஜருக்கு திருப்பாவை ஜீயர் என்றே பெயர். கோவில் அண்ணன் என்றே அவரை அழைப்பார்கள். அப்படி ஆழ்வார்களின் அருளி செயல்களை ராமானுஜர் நூற்றாண்டாதில திருவரங்கத்து அமுதனார் சொல்லுகின்ற புகழ் மாலை. ஆழ்வார்களின் அருளி செயல்களை ராமானுஜர்
தமது உயிராக எண்ணி மதித்து போற்றிய பான்மையினையும் தமது கொள்கைகளை நிலைநாட்ட அருளி செயல்களையே ஆதாரமாக கொண்ட அவரின் செயலினையும் நாம் உணர முடிகிறது. ஸ்ரீபாஷ்யம் தான் அவருடைய முக்கியமான ஸ்ரீபாஷ்யம். அதாவது அந்த ஸ்ரீபாஷ்யம் அந்த என்ற உரையை எழுதுவதுதான் ராமானுஜருடைய தம்முடைய கொள்கையாக பிரம்மசூத்திரம் என்ற அந்த நூலுக்கு வைணவ பரமாக ஸ்ரீபாஷ்யம் என்ற அந்த உரை. அதனாலதான் அவருக்கு பாஷ்யக்கார சுவாமி என்று பெயர். பாஷ்யம் என்றால் உரை. அவருடைய வாழ்நாள் லட்சியமாக இருந்தது. அதுக்கு எதை அடிப்படையாக கொண்டார் என்றால், ஆச்சாரியர்கள் அவருடைய சீடர்கள் சொல்கிறார்கள், பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவார். பாஷ்யக்காரராகிய ராமானுஜர் அந்த பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதும் போது குழப்பங்கள் ஏற்படுமானால் ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களையே ஆதாரமாக கொண்டு ஒருங்க விடுவார் என்றால் முடிவு காண்பார் என்று வியாக்கியான கர்த்தாக்கள் சொல்லுகிறார். அதனாலதான் திருப்பாவை ஜீயர் என்றே அவருக்கு வைணவ உலகம் அவரை கொண்டாடுகிறது. தென்கலை ஆகட்டும் வடகலை ஆகட்டும் அந்த ஆழ்வாருடைய அருளி செயல்கள் தான் அவர்களுக்கு உயிர் நாடியாக இருக்கிறது. ஆழ்வார்களையும் அருளி செயல்களையும் தாழ்வா நினைப்பவர்கள் தான் நரகில் வீழ்வார். யாரு? உபதேச ரத்தன மாலையில மணவாள மாமுனிகள் சொல்லுகின்றார். நம்முடைய சுவாமி வேதாந்த தேசிகர் ஆழ்வார்களின் ஸ்ரீ சூக்திகளில் பிரவேசம் இல்லாதவர்களுக்கு, ஆழ்வார்களின் அதாவது ஆழ்வார்களின் அருளி செயல்களை கற்காதவர்களுக்கு, பிரவேசம் இல்லாதவர்களுக்குன்னா தேசாந்திரம் இல்லை, அந்த அந்த ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை கற்காதவர்களுக்கு அல்லது கேட்காதவர்களுக்கு மோட்சம் கிடையாதுங்கிறார். யாரு? சுவாமி வேதாந்த தேசிகர், நிகமாந்த மகா வேதாந்த தேசிகர், கவிதாச்சாரிய சிம்மம் தம்முடைய ரகசியத்ரய சாரம் என்ற நூல்ல தன்னுடைய கருத்தாக இதை சொல்லுகின்றார். அதனால வேதாந்தங்களின் ஆழ்ந்த மறைப்பொருளை தெளிவாக பொருள் உணர்ந்து நுட்பமாக தாம் கற்பதற்கு ஆழ்வார்களின் பாடல்களே தமக்கு துணையாக இருக்கின்றன என்பதை மறுபடியும் வேதாந்த தேசிகர் இவ்வாறு பதிவு செய்கின்றார். செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே. வேதங்கள்ல உபநிடதங்கள்ல எனக்கு இடர் ஏற்படும் போது அதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு துன்பம் நேரிடுகையில் செய்ய தமிழ் மாலைகளை ஓதி நாம் தெளியாத மறைநிலங்கள், ரெண்டு பொருள், அது மறைவாக இருக்கின்ற பொருள், இன்னொன்று வேதத்தினுடைய பொருள், மறை நிலங்களை தெளிகின்றோமே, நான் தெளிய ஓதுகின்றோமே என்று சுவாமி வேதாந்த தேசிகர் இங்கே சாதிக்கின்றார். இப்படி வைணவத்தினுடைய உயிர் நாடியாக விளங்குகின்ற ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள்ல கம்பன் எப்படி தோய்ந்து தோய்ந்து அதிலே எப்படி படிந்து எவ்வாறு ஆழ்ந்து தன்னுடைய காவியத்தின் உள்ளே அவற்றை பொதிந்து வைத்திருக்கின்றான் என்பதை காட்டுவதற்காகத்தான் நான் உங்கள் முன் இந்த உரையை நான் படைத்துக் கொண்டிருக்கின்றேன். கம்பன் தன்னுடைய காவியத்துல எங்கேயுமே ஆழ்வார்களுடைய பெயரை குறிப்பிடவில்லை, உண்மைதான். ஆனாலும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை பல இடங்கள்ல தொட்ட இடங்கள் எல்லாம் அப்படி ஓமை வாயிலாக, சொல்லாட்சி வாயிலாக, கருத்து வாயிலாக, தத்துவத்தின் வாயிலாக, இறைநிலை வாயிலாக அப்படியே பயன்படுத்தி இருக்கிறான் என்பதுதான் முக்கியமான கருத்தாகும். வடமொழி மூலம்தான் அவன் பெற்றுக்கொண்ட ராமாயணம். ஆனாலும் ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள், பண்டை சங்க இலக்கியத்தினுடைய மரபு, வைணவ தத்துவ மரபு, இவற்றை அவன் முக்கிய ஒரு கருத்தாக கொண்டு தன்னுடைய காவியத்தை படைத்திருக்கின்றான். ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்ல கம்பன் தோய்ந்ததாலதான் அவனுக்கு அவதார ரகசியம் தெரிந்து விட்டது. அதனாலதான் தன்னுடைய ராமாயணத்துக்கு ராமாவதாரம் என்றுதான் பெயரிட்டு இருக்கின்றார். இதை பெரும்பாலான கம்பன் கழகங்களோ அல்லது மிகப்பெரிய தமிழறிஞர்களோ இதை சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் இப்ப சமயம் சாராத நிலை, செக்குலரிசம்ங்கிற போல கம்பனையே அந்த மாதிரி ஆக்கியாச்சு. கம்பனுடைய இலக்கிய சுவையை பருகுவதற்காக கம்பன் கழகங்கள் இருக்கின்றன, தமிழ் அமைப்புகள் இருக்கின்றன, தமிழ் பேரறிஞர்கள் இருக்கின்றார்களே தவிர அவனை வைணவன் என்றோ அவன் வைணவ தத்துவத்தை உள்ளே பொதிந்து வைத்திருக்கிறான் என்றோ அவர்கள் இருட்டடிப்பு செய்து விட்டனர். அப்படி சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனா என்னுடைய லைஃப் மிஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த வாழ்நாள் ஒரு முயற்சியாக இதைத்தான் கம்பனும் வைணவும் என்னும் நூலில
நான் முயன்று முயன்று இதை ஆய்வு செய்து படைத்திருக்கின்றேன். முழுக்க முழுக்க பரம பாகவத வைணவனாக எப்படி வந்து கண்ணநீர் கைகளால் வாரி இறைப்பாள் அந்த பராங்குச நாயகி, கங்குலும் பகலும் கண்துயில் அறியாது கண்ணநீர் கைகளால் வாரி இறைத்து எங்கனே உயிர் தரிப்பேன் அரங்கா அரங்கா என்று அந்த பராங்குச நாயகி பிச்சேரி அந்த கிருஷ்ண பக்தியிலே பிச்சேரி உச்ச நிலையில் நிற்பது போல கம்பன் பல இடங்களிலே ராம பக்தியிலே உச்சம் அடைந்து பிச்சேரி நிற்கின்றார், பித்தனாக நிற்கின்றார். அத வந்து நீங்க கம்பனுடைய அந்த காவியத்தை படிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். ஆனால் எல்லோருமே வந்து அந்த சாரத்தை விட்டுவிட்டு சக்கையாக இருக்கின்ற அந்த இலக்கிய சுவையை தான் நமக்கு எடுத்து காட்டுகிறார்களே தவிர அதன் உள்ளே இருக்கின்ற கம்பனுடைய அந்த ஆழமான அந்த வைணவ மனத்தை யாரும் புரிந்து கொள்வதாக இல்லை. அது மிகப்பெரிய ஒரு வருத்தம். அல்லது வைணவர்கள் கம்பனை கைவிட்ட ஒரு காரணமாகவும் இருக்கலாம். ஏன்னா ஆழ்வார்களுக்கு பிறகு, ஆழ்வார்களுடைய அருளி செயலுக்கு பிறகு வேறு எதையுமே அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பதனால் நம் வீட்டு குழந்தையாக கம்பன் இன்று யார் வீட்டிலோ தொட்டிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த குழந்தையை மீட்க வேண்டியது ஒவ்வொருவருடைய வைணவரின் கடமை. இதை நான் வந்து எந்த ஒரு சமய காழ்ப்பு காரணமாக சொல்லவில்லை. ஏனென்றால் இப்ப பெரிய புராணத்தை படிக்கும் போது சேக்கிழார் சுவாமிகள் ஒரு மிகப்பெரிய சைவ மகான் என்று ஒத்துக்கொள்கிறோம். அதே போல கம்பனை படிக்கும் போது கம்பன் கதையை படியுங்கள், கம்பனுடைய இலக்கிய சுவையை படியுங்கள். ஏன் அவனை வைணவன் இல்லை, அவன் சமயம் சாராதவன் என்றெல்லாம் நீங்கள் வாதங்களை செய்கிறீர்கள் என்பது புரியும். ரொம்ப நோன், அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனியாக எல்லா இடங்களிலும் தான் வைணவன் 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 என்பதை கம்பன் நிலைநாட்டிக் கொண்டே வருகின்றான். அந்த உலகம் யாவையும் தாமுல ஆக்களும் பாடலே வந்து நாம ரூபம் இல்லாத கடவுளை சொல்கிறது என்று சொல்கிறார்கள். உலகம் யாவையும் தாமுல ஆக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு அந்த பாட்டை, இதுதான் கம்பராமாயணத்தினுடைய முதல் கடவுள் வாழ்த்து. ஒரு கடவுள் வாழ்த்து இல்ல, மொத்தம் 3 கடவுள் வாழ்த்து இருக்கிறது. அந்த 2 கடவுள் வாழ்த்தையும் இருட்டடிப்பு செய்து விட்டு இந்த ஒரு பாட்டை தான் சொல்றாங்க. அதுல உலகம் யாவையும் தாமுலாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களான்னா, உலகத்தை வந்து பிரம்மனாக இருந்து திருமால் படைக்கின்றான், பிரம்மனுக்கு ஆத்மாவாக இருந்து படைக்கின்றான், தானே மகாவிஷ்ணுவாகவே இருந்து இந்த உலகத்தை காக்கின்றான், சிவபெருமானாக இருந்து இந்த உலகத்தை மறைக்கின்றான். உலகம் யாமையும் தாமுல ஆக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா. எப்படி செய்கின்றான்? அதை அழகிலா விளையாட்டாக செய்கின்றான். அழகிட முடியாது, இந்த இவ்வளவுதான் என்று அதை அளந்து கூற முடியாது. அவனுக்கு இது ஒரு பெருமாய விளையாட்டு. எங்க இருந்து அவன் எடுத்திருக்கான் தெரியுமா? ஸ்ரீபாஷ்யத்தினுடைய மங்கள ஸ்லோகம் ராமானுஜர் சொல்கின்றார், அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே. அப்படியே ஒரு முதல் வார்த்தை. உலகம் யாவையும் அகில புவன ஜன்ம, உலகம் யாவையும் உலகம் யாவையும் தாமுல ஆக்களும் ஜன்ம, ஸ்தேம காத்தலும், பங்காதி நீக்கலும், லீலே விளையாட்டுடையார். அதாவது ஸ்ரீபாஷ்யத்தினுடைய மங்கள ஸ்லோகத்துக்கு ராமானுஜர் எழுதிய அந்த மங்கள ஸ்லோகத்தை அப்படியே மொழி மாற்றி கம்பன் வைத்திருக்கின்றார். அப்படின்னா ராமானுஜர் மேலையும் வைணவத்து மேலையும் அவனுக்கு இருக்கின்ற அந்த பக்தியை நாம் என்னவென்று சொல்ல முடியும்? ஆதியந்தம் அரியன யாவையும் ஓதினர் அழகு உள்ளன இல்லன வேதம் என்பன மெய்நெறி நன்மையன் பாதம் அல்லது பற்றிலாரானே 2வது பாட்டை சொல்கின்றார். அதாவது ஆதி அந்தம் அரியன யாவையும் ஓதினர், வேதம் என்பன ஆதி அந்தம் உள்ளன இல்லன. வேதத்துக்கு வந்து அதாவது ஆதி கிடையாது. வேதம் வந்து ஒரு கடல், அதை வந்து அளந்தே சொல்ல முடியாது. ஆனாலும் வேதத்தை அளந்து சொல்ல முடியும். 4 வேதங்கள் 108 உபநிடதங்கள்னு சொல்லிடலாம். அதனால ஆதி அந்தம், ஆதியும் உண்டு அந்தமும் உண்டு. ஆனா அந்த வேதத்தை ஓதுகின்ற போது அந்த வேத விற்பனர்கள் என்ன சொல்வார்கள்? அரிஹோம் அப்படின்னு தான் தொடங்குவார்கள். வேதத்தை முடிக்கும் போது அரிஹோம். அவர்கள் ஸ்மார்த்தலாக இருந்தாலும் வேற மாத்வரலாக இருந்தாலும் வேறு எந்த பிரிவு அந்தணர்களாக இருந்தாலும் அரிஹோம் அப்படின்னு தான் தொடங்கணும். எப்படி 4000 தொடங்கும் போது பல்லாண்டு பல்லாண்டு என்று சொல்லி தொடங்குகின்றோமோ, முடிக்கும் போது பல்லாண்டு பல்லாண்டு என்று சொல்லி முடிக்கிறோமோ, அதை போல அந்த அரிஹோம் என்ற சத்தத்தை கம்பன் 2வது பாடல்ல ஆதி அந்தம் அரியன யாவையும் ஓதினர் அப்படிங்கிறார். அதுக்கு அந்த அரியன என்பதை அரியனன்னு மாத்திடுறாங்க. அரியனா ரேர் திங்ஸ்.
அதாவது உலகத்துல அருமையான பொருள்களை எல்லாம் இவர்கள் படிப்பார்கள்னு சொல்லிடுறாரு. அப்படி வேதம் என்பன மெய்நெறி நன்மையன் பாதம் அல்லது பற்றிலார் பற்றிலார். ஆழ்வாரதான் அந்த பாடல்ல கம்பன் சொல்கின்றான். ஏன்னா அந்தோ உணபாதம் அகலகில்லேன் இறையுமே. திருவேங்கடத்துல வந்து நம்மாழ்வார் வேண்டுகின்றார், எனக்கு எதுவும் வேணாம், அந்தோ உணபாதம் அகலகில்லேன் அறையுமே. எந்தை தந்தை தந்தை தந்தைக்கு முந்தை சிந்து பூமகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழ் காரடில் அண்ணலே. என்னப்பன் எனக்கா இகுழா என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்னப்பொன் மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனத்தாள் நிழலே. அவன் என் பாதத்தை கொடுத்தாங்கிறார். பாதத்தை தான் யாசிக்கிறார்கள். அதனால அவன் பாதம் அல்லது வேறு பற்றிலார் பற்றிலார்னு ஆழ்வார்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிவிடுகின்றான். இப்படி இருக்கும்போது இந்த தமிழ் அறிஞர்கள், தமிழ் பெருமக்கள், கம்பன் கழகங்கள் வந்து அவர்களுடைய போக்கு வேறு விதமாக இருக்கிறது, போகட்டும். ஆனா நம்முடைய பணி, நம்முடைய கடமை அதனுடைய உண்மையை புரிந்து கொண்டு அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்பதனால கம்பனும் வைணவன் தான். ஆழ்வார்களுடைய அருளி செயல்களுக்கு இணையான பாசுரங்களை அவன் தந்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொண்டாலே போதும். அதனாலதான் வாசுப மாணிக்கம் பெரிய சைவர், பெரிய தமிழறிஞர். ஆனா அவர் என்ன சொல்றார், கம்ப ராமாயணத்தை கம்பன் திவ்ய பிரபந்தமாக ஆக்குகிறார். இன்னொரு திவ்ய பிரபந்தம் வாசுப மாணிக்கத்துக்கு. கம்பராமாயணம் என்ன தெரியுமா, வெர்ஷன் 2. இப்ப வந்து பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2ன்னு வர்ற மாதிரி கம்பராமாயணம் வெர்ஷன் 2 4000 திவ்ய பிரபந்தம். அப்படித்தான் உள்ளுக்குள்ளே காவிய போக்குல முழுவதும் புருஷோத்தமனாகிய ராமனுடைய கதையை, ஆனா அது தனித்தனி பாடல்கள் சங்க இலக்கியம் போல. முதல் 4000 திவ்ய பிரபந்தம், கம்பன் எழுதிய 4000 திவ்ய பிரபந்தம் ஒரு முழு கதையாக, ஒரு நாவலாக வருகிறது. அப்படி ஆழ்வார்களின் பாசுரங்களில் வாமனனாக காட்சி அளிக்கின்ற ராமகாதை பின்னர் கம்பனுடைய கைவண்ணத்தில் விக்கிரமனாக உயர்ந்து காட்சி தருகிறது அப்படி என்று வேறு ஒரு அறிஞர் சொல்லுகின்றார். இப்ப மேற்சொன்ன இந்த கருத்துகளின் அடிப்படையில நான் வந்து சில உதாரணங்களை கம்பனும் ஆழ்வார்களும் என்ற அந்த தலைப்புல எப்படி கம்பன் வந்து ஆழ்வார்களுடைய கருத்துக்களை தன்னுடைய பாசுரத்துல வைத்திருக்கிறான் என்பதை இப்ப நான் காட்டலாம்னு நினைக்கிறேன். ஒரு நிமிடம். அந்த தெரியுதா? இந்த இந்த ஸ்லைடு தெரியுதா? ஓகே, தெரியுது சார். நல்லாவே தெரியுது. ஓகே. அந்த பிரசன்டேஷன் மோட்ல போட்டீங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் வரும். கம்பராமாயணத்துல கங்கை கான் படலத்துல ராமன் வந்து ஒரு பகல் நேரத்துல ராமன் வந்து சீதை ராமன் செல்கின்றார். முன்ன வந்து இலக்குவன் வந்து வில்லேந்திய வண்ணத்தோட மூவரும் நடந்து போகிறார்கள். அது வெயிலே நுழையாத காடாக இருந்தாலும் அந்த காற்றிலே வந்து அந்த கானகத்தில் உள்ள மரங்கள் எல்லாம் அசையும் போது சூரிய ஒளி உள்ளே வந்து ராமனுடைய திருமேனியில பட்டு சூரியனுடைய ஒளியை வந்து இழக்க செய்து விடுகிறதா. கம்பனுடைய கற்பனையை பாருங்க, எப்படி பாடுகின்றான். வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய, ராமனுடைய உடம்புல இருந்து விரிசோதியாக, எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு சொன்னா நான் முடிச்சிடுறேன். வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். கம்பருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, இவ்வளவு அழகாக இருக்கிறானே. ஏன்னா ராமன் என்ற பெயரே அழகன் என்ற ஒரு பொருளை தருகிறது. ராமன், ராமின்னா அழகி, அபிராமின்னா அபினா ரொம்ப ரொம்ப பேரழகின்னு அர்த்தம். ராமன் ராமின். அதனால இவ்வளவு அழகாக இருக்கின்றானே, இந்த அழகு வந்து இந்த கருப்பு நிறத்தால தானே வருகிறது. இந்த கருப்பு நிறத்துக்கு என்னுடைய கவி ஆற்றலால ஒரு ஊமையை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார்.
இந்த கருப்பு இருக்கிறதே, இந்த கருப்புக்கு என்ன உதாரணம் சொல்லலாம்? ஓ, பெண்கள் கண்களுக்கு மையிட்டுக் கொள்கிறார்களே, அந்த மையும் ராமனுடைய இந்த திருமேனி வண்ணமும் ஒண்ணு. வெரி குட். மை அப்படின்னு சொன்னான். சொன்ன பிறகுதான் கம்பனுக்கு தெரிகிறது, மை என்பது அந்த காலத்துல பலவித மூலிகைகளை காய வைத்து இடித்து அதுல பல எண்ணெயை சேர்த்து மையிட்டுக் கொள்வார்கள். அதனால அது ஒரு செயற்கை. ராமன் இயற்கையானவனாயிற்று. அவனிடம் செயற்கை அண்டவே அண்டாது. அதனால நோ, மை கிடையாது, மை கிடையாது, நோ. அப்புறம் அப்படி பார்க்கிறான், அரசர்கள் எல்லாம் அணிவகுத்து வருகிறார்கள். அவர்கள் மரகதத்தை தங்களுடைய மாலைகளிலும் கிரீடங்களிலும் சூடி இருக்கிறார்கள். மரகதக்கள் ரொம்ப வைரத்தோட விலை உயர்ந்த கல். ஓ, அதிலிருந்து வருகின்ற அந்த ஒளி கருப்பு, நீலம், பச்சை, இது மூணுமே திருமாலுக்கு ஓமையாக சொல்வது மரபு இல்லையா? அதனால இந்த மரகதக்கல்லினுடைய அந்த வண்ணம் தான் ராமனுடைய அந்த கருமைக்கு ஓமையாக இருக்கும், மரகதம்னு சொல்லிட்டான். அப்புறமேலதான் கம்பனுக்கு நினைவு வருகிறது, 1 கிலோ மரகதக்கல், 1 கிலோ கருங்கல், ரெண்டையும் வைத்துக் கொள்வோம். 1 கிலோ மரகதக்கல்லால ஒருவனை அடித்தால் ரத்தம் வரும். 1 கிலோ கருங்கல்லால ஒருவர் மீது எரிந்தால் அவருக்கு ரத்தம் வரும். அப்ப 2 கல்லு தானே. நாம் தான் மரகதம் என்று சொல்கின்றோம். ராமன் கடு நெஞ்சினனா, இலகிய மனத்தனாயிற்று, இனிமையான குணத்தனாயிற்று. அதனால ஐயோ, என்னுடைய ராமன் கல் இல்ல, மரகதம் இல்ல, மறி கடலோ. உடனே வேகமா கடலுக்கு போனான். நான் கவிஞர்கள் பாட்டு எழுதுனா சில சமயம் எங்கெங்கோ போய் கவிதை எழுதுவார்களாம். அதனால கம்பனுக்கு தெரிந்த இடம் கடற்கரை தான். கடற்கரைக்கு போனா நீலக்கடல், வானமும் நீளம், கடலும் நீளம், ரொம்ப சிறப்பு, வெரி குட். இந்த கடலினுடைய நீளம் தான் என்னுடைய ராமனுடைய நிறத்திற்கு ஒப்பானது அப்படின்னு சொன்னோன்னு கொஞ்சம் தாகம் எடுத்தது. ஒரு கை அள்ளி குடிக்கலான்னு பார்த்தா, ஐயோ, நீலக்கடலாக இருந்தாலும் உப்பு, ஒரு சொட்டு தண்ணீர் கூட அதில் இருந்து அருந்த முடியாதே. என் ராமன் இனிமையானவற்று, எல்லாருக்கும் இனிப்பானவன் ஆயிற்று. அவன் போய் உப்பு கடலுக்கா ஓமைன்னு அதை தள்ளிட்டான். மரகதம் இல்ல, மை இல்ல, கடல் இல்ல, என்ன செய்யறதுன்னு பார்த்தான். எல்லாரும் நமக்கு யோசனை வந்தா ஒண்ணும் தெரியலன்னா வானத்தை தான் அண்ணாந்து பார்ப்போம். வானத்தை அண்ணாந்து பார்த்தான். அப்பதான் கரு மேகங்கள் கடலில் இருந்து ஆவியான அந்த வெப்பத்தை எடுத்து வெண்மேகங்கள்லாம் கருமேகங்களா மாறி அப்படியே மேல போய் ஒரு இடத்துல போய் மழை பொழிந்து மறுபடியும் வெண்மேகமா மாறிடுச்சு. மழை முகில். ராமனுடைய மேனி மழை முகில் தான். அதுக்கப்புறம் தான் பாக்குறான், மழை பொழிந்தவுடன் அந்த மேகங்கள் மீண்டும் வெண்மேகங்களாக மாறிவிட்டன. அப்ப ராமன் என்ன பச்சோந்தியா, நிறம் மாறுபவனா, சொன்ன சொல் தவறாதவனா? கிடையாது. மழை முகிலும் இல்ல, மையோ, மரகதமோ, மறிகடலோ, மழை முகிலோ எதுவுமே 10,000 கவிதை முத்தாக பாடி வைத்த சத்தான கம்பனுக்கு அன்னைக்கு வரியே வரல. அதனால என்ன சொன்னா, ஐயோ, இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். நல்லா பாருங்க, ஐயோ என்பது அவலச்சுவை. ஐயோ என்பது நமக்கு தீமை ஏற்படும் போது, துன்பம் ஏற்படும் போது ஐயோ என்று அலறுவோம். ஆனா கம்பன் இங்கே ஐயோ என்று ஆச்சரியத்துல கத்துறான். இப்ப நம்முடைய இளையர்களுக்கு அதுதானே, ஐயோ என்பார்கள். சிறப்பாக இருந்தால் ஐயோ அப்படி என்பார்கள். கம்பன் அன்னைக்கே 12வது நூற்றாண்டிலேயே நமக்கு தந்து விட்டான். ஐயோ, இவன் வடிவென்பதோர் அழியா. அங்க கம்பன் தோற்று போகின்றான். ராமனுடைய பேர் அழகு முன்பு கம்பன் தோற்று போகின்றான். இதுதானே கம்பன் பாட்டு. இது எங்க இருந்து எடுத்தாரு? அதுதான் நமக்கு முக்கியமானது. திருப்பானாழ்வார், பான் பெருமாள் பாடல் 10 பழமறையின் பொருள் அன்றே வேதாந்த தேசிகர் 10 பாடல் தான் பாடினார். பாதாதி கேசமா அரங்கட பாடினார். பான் பெருமாள், பெருமாள் அவருக்கு பட்டம், பான் பெருமாள் பாடல் 10 பழமறையின் பொருள் அப்படின்னு தெளியுங்கள் என்று சுவாமி வேதாந்த தேசிகர் சொன்னார். அது எங்க? அவருடைய அமலநாதிபிரான் பாசுரத்துல 2 பாசுரத்தை கம்பன் எடுத்திருக்கின்றார். அங்க அரங்கன் படுத்திருக்கிறான். அவனுடைய நீல மேனியை அமலநாதிபிரான் அனுபவிக்கின்றார். அந்த முனிவாகனரா உள்ளே ஏறி கருவறையின் முன்னே நின்று தரிசிக்கின்ற அந்த பான் பெருமாள் பாடுகின்றார். ஆலமா மரத்து இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலம் 7 உண்டான் அரங்கத்து அரவின் அணையான் கோலமாமணி ஆரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோர் எழி நீல மேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. ஆழ்வார் அங்கு அடி எடுத்து கொடுத்து விட்டார்.
அதுக்கு மேல அந்த மேனியை அவரால வர்ணிக்க முடியல. கண்ணை பார்த்து என்ன சொன்னாரு? கரியவாகி புடை பறந்து மெலிர்ந்து நீண்டு செவ்வரி ஓடிய அப்பெரிய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. பிள்ளை உறங்கா வில்லிதாசர பொன்னாச்சி அம்மையார் மேல் இருந்த மோகத்தை மாற்றிய கண்கள் அல்லவா ராமானுஜர் காட்டினார். இந்த கண் அழகு சிறந்ததா அல்லது உன்னுடைய மனைவி பொன்னாச்சியாருடைய கண் அழகு சிறந்ததா என்று கேட்டார் அல்லவா. அப்படி கரியவாகி புடை பறந்து மெலிந்து நீண்டு செவ்வரி ஓடிய அப்பெரிய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்று அப்படி ஐயோ நீலமேனி ஐயோ நிறைகுண்டது என் நெஞ்சினையே என்று சொன்னார். இன்னொரு அதே திருப்பானாழ்வார் கையினார் சுரி சங்கு அனல் ஆழியர் நீள்வரை போல் மெய்யனார் துளப விரையார் தமிழ் நீல் முடியம் ஐயனார் அணி அரங்கனார் அரவின் அணைமிசை மேய மாயனார் செய்ய வாயழகு அந்த வாயழகு அந்த அதரம் இருக்கிறதே திருப்பவளம் இருக்கிறது. வைணவ சம்பிரதாயத்துல பெருமானுடைய அந்த அதரங்களை திருப்பவளம் என்றுதான் சொல்லுவோம். திருப்பவளம் தித்தித்திருக்குமோ மறுப்புசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் என்று சொல்வது போல செய்யவாய் ஐயோ என் சிந்தை கவர்ந்ததுவே என்று அந்த ஐயோ என்ற அந்த பதத்தை கம்பன் இங்கே எடுத்தாளுகின்றார். அதனால இந்த ஒரு பாடல்ல இதை பார்த்தோம். அடுத்து இனி எவ்வளவு நேரத்துல முடிக்கணும்? காதுல விழுதா? சார் டிகேபி சார் நீங்க மியூட்ல இருக்கீங்க சார். யூஆர் இன் மியூட் சார். இப்பயா டிகேபி சார் நீங்க மியூட்ல இருக்கீங்க. நீ எவ்வளவு நேரத்துல முடிக்கணும்னு சொல்லுங்க. இல்ல அவர் சொல்றாரு, பட் அவர் மியூட்ல சொல்றாரு. எவ்வளவு நேரம்? இப்ப மணி இங்க 7 ஆகுதா? 7:10 சார். நீங்க எடுத்து நீ எவ்வளவு நேரம் பேசலாம்? 7:30 முடிச்சிடலாம். ஓகே, இன்னும் ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கலாம் இல்லையா? ஓகே ஓகே 7:30 வரைக்கும் பேசலாம் சார் நீங்க. ஓகே, நம்ம லேட்டா ஆரம்பிச்சோம் அதனால. இப்ப இப்ப ஸ்கிரீன் தெரியுது இல்ல? ஓகே எஸ் சார். அந்த ஓகே நான் இப்படியே வச்சுக்கிறேன். முழுசா எப்படி தெரியுது உங்களுக்கு எது ஒர்க் ஆகுது பண்ணுங்க சார். ஓகே. பராசரப்பட்டரை நம்ம எல்லாருக்கும் தெரியும். சுவாமி கூரத்தாழ்வாருடைய திருப்புதல்வர் இல்லையா? வேதவியாசப்பட்டர் பராசரப்பட்டர் 2 சிம்மங்களை பெற்றார். பராசரப்பட்டர் ராமானுஜருக்கு ரொம்ப அத்தியந்த சிஷ்யர் பட்டர். அவர் தன்னுடைய திருமகனாகவே கருதி வளர்த்தார். அந்த பராசரப்பட்டர் திருமங்கை ஆழ்வாருடைய திருநெடுந்தாண்டகத்துல இந்த ஒரு பாடலுக்கு மட்டுமே எழுத்து வடிவில உரை எழுதினார். ஏதாவது அவ்வளவு பக்கம் பக்கமாக எழுதிய உரை இது. வைணவ உலகம் இந்த உரையை உச்சி மேல் வைத்து கொண்டாடும். அந்த பாடல் என்னன்னா திருநெடுந்தாண்டகம். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழை இருபாடு இலங்கி ஆட எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண் இணையும் அரவிந்தம் அடியும் அகுதே அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டு தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. இந்த பாட்டை சொல்வதற்கு முன்பு நாம இப்ப நம்ம மிதிலை நகரத்துக்கு போகணும். மிதிலை நகரத்துல
சீதை வந்து கன்னி மாடத்துல நிற்கின்றாள். இது ஆழ்வார் சொல்ற பாட்டு, கம்பர் பாட்டு இல்ல இது. கன்னி மாடத்துல நிற்கின்றாள். தாடகை வதம் முடிஞ்சு விஸ்வாமித்திரன் மிதிலை நகரத்துக்கு ராமனை அழைத்து கொண்டு வருகின்றார். கன்னி மாடத்துல சீதை பூப்பந்து விளையாடி கொண்டிருக்கின்றாள். கன்னி மாடம், பால்கனின்னு சொல்ற மாதிரி அந்த மாடத்துல பூப்பந்து விளையாடி கொண்டிருக்கின்றாள். தாடகை வதம் முடிஞ்சு ஜனகனிடம் ஆசி பெறுவதற்காக விஸ்வாமித்திரன் ராமனையும் இலக்குவனையும் அழைத்து கொண்டு வருகின்றார். கன்னி மாடத்தின் வழியே வரும்போது முனிவன் முன்னே செல்கின்றான், இலக்குவன் அவன் பின்னே. எப்போதும் ராமனுக்கு முன்னே பாதுகாவலா அவன் தான் செல்வான். அவன் தான் வந்து ஒரு காடு, முன்னாடி உறங்கா வில்லி, 14 ஆண்டுகள் உறங்காமல் இருந்த தம்பி, காடு மாதிரி செல்கின்றான். பின்னாடி ராமன் வருகின்றான். ராமன் நடந்து செல்கின்றான். மேல வந்து கன்னி மாடத்துல சீதை வந்து பூப்பந்தாடி கொண்டு இருக்கின்றாள் தோழியோட. அது தவறி போய் அந்த பூப்பந்து கீழே வந்து விடுகிறது. ராமனுடைய கண் முன்னே அந்த பூப்பந்து வந்து கொண்டே இருக்கிறது. தன் முன்னே ஏதோ நிழலாடுகிறது என்பதற்காக ராமன் வந்து எப்போதுமே நேர்கொண்ட பார்வை, அங்கும் இங்கும் பார்க்க மாட்டான், யாரையும் நோக்க மாட்டான். அவன் வந்து புருஷோத்தமன். அப்படி வாழ்ந்து வருகின்ற அந்த ராமன் முன்பு ஒரு நிழல் ஆடியது. பார்த்தா பூப்பந்து வந்து கொண்டே இருக்கிறது. பூப்பந்து கீழே விழுந்து விட்டது. அந்த பூப்பந்தை போட்டவர் என்று ராமன் வந்து தன்னுடைய கண்ணினையே மேலே செலுத்தினான். சீதை வந்து கன்னி மாடத்திலிருந்து பூப்பந்து எங்கே சென்றது என்று தன்னுடைய கண்ணை கீழே செலுத்தினாள். ராமனுடைய கண் மேலே சென்றது, சீதையினுடைய கண் கீழே சென்றது. 2 கண்களும் சந்தித்தன இல்லையா? அதுல சந்தித்தது, அவ்வளவுதான் நிகழ்ந்தது. ராமன் போயிட்டான், சீதையும் அந்த பூப்பந்தை எடுப்பதற்கு தோழியை கீழே அனுப்பிட்டா, அவ்வளவுதான். ஆனா இருவர் இதயமும் மாறி புக்கியது. இது வால்மீகியில இல்ல, ஆனா ஆழ்வார் சொல்கின்றார். இது வந்து தமிழ் மரபுக்கு ஏற்ப தலைவனும் தலைவியும் தனியே ஓரிடத்தில் சந்தித்து தெய்வ காதல் கொள்ளுவர், பிறகுதான் அவர்கள் வந்து காதலை நீட்டித்து திருமணம் செய்து கொள்வர் என்பது சங்ககால தமிழ் மரபு. அந்த மரபுக்கேற்ப நம்முடைய பரகாலன் பைந்தமிழ் அல்லவா இல்லையா? அவன் வந்து தமிழ்ல மிகப்பெரிய ஆழ்வாரிலேயே திருமங்கையாளருடைய பாசுரங்கள் வந்து செந்தமிழ் கொஞ்சம் இல்லையா? பரகாலன் பைந்தமிழ் மஞ்சுளாம் சோலை வண்டரை மானீர் மங்கையார் வாழ் களிகன்றி செஞ்சொலால் எடுத்த தெய்வ நன்மாலை இவை கொண்டு சிக்கன தொண்டீர் துஞ்சும் போது அழைமின் துயர்வரில் நினைமின். எனக்கு துயரமே கிடையாது, துயரிலீர் சொல்லினும் நன்றாம் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமோன்னு பாடியவர் இல்லையா? அதனால அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய பாசரத்துல இந்த சங்க இலக்கிய மரபை வைத்திருக்கின்றார். போன பிறகு சீதைக்கு வந்து காதல் நோய் பற்றி விட்டது. அவ வந்து அந்த இரவு முழுதும் தூங்கல. அவள் உடலிலே ஏற்பட்ட மாற்றமும் உணர்விலே ஏற்பட்ட மாற்றத்தையும் கண்டு அவளுடைய தோழி நீலமாலை கொஞ்சம் மெல்ல விசாரிக்கின்றாள், என்னமா நிகழ்ந்தது உங்களுக்குன்னு. அப்ப நடந்ததை சொல்லி விடுகின்றாள். இப்படி கீழே ஒருத்தன் போனா, ஆனா அவன் பின்னாடி என் மனம் போயிடுச்சு, இது வரைக்கும் அந்த மாதிரி நிகழ்ந்ததே இல்ல, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்குன்னு அவன் எப்படி போனான் என்பதை அங்க வந்து அந்த பரகால நாயகி வர்ணிக்கின்றான். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ, கருப்பா இருக்கு அந்த குழல், அவனுடைய தலைமுடி கண்ணங்கரேன்னு இருக்கு. மை வண்ண நறுங்குஞ்சி, அது மனம் வீசுகின்ற சீதை கன்னி மாடத்துல இருக்கிறா, அவளுக்கு எப்படி இந்த மனம் வந்தது? அவ்வளவு தூரம் வீசுகிறது. மைவண்ண குஞ்சி என்றால் தலைமுடி, குழல் பின் தாழ, பின்னடி வந்து அப்படியே அசைந்து அசைந்து ஆடுகிறது. அதற்கு ஏற்றாற் போல 2 குண்டலங்களை ராமன் காதுகளிலே அணிந்திருக்கின்றான். மகரம் சேர், மகர குழை, அது மகரக்குழை நெடுங்காதர்ன்னு ஒரு திவ்ய தேசத்துல ஒரு பெருமாளுக்கு பெயர். மகர சேர் குழை இருபாடு இலங்கி ஆட, அப்படி ஆடிக்கிட்டே போகுது. எய்வண்ண வெஞ்சிலையா துணையா, அவன் யாரோட துணையும் இல்ல, கையில ஒரு வீரமான வேலை, ஒரு வில்லை பிடித்திருக்கின்றான். எய் வண்ண வெஞ்சிலையே, சிலைனா வில், துணையா ஒருத்தரா வல்ல, இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். அப்படி பந்து வந்து கீழே விழுந்த போது ராமன் அப்படி கொஞ்சம் நின்னான். கைவன், அவன் எப்படி எல்லாமே தாமரடி, கைவண்ணம் தாமரை, அவன் கைய பார்த்தா தாமரைய பார்க்க வேணாம். வாய் கமலம், வாயும் தாமரை, கண்கள் அதுவும் தாமரை, அரவிந்தம், அவனுடைய கால் அதுவும் தாமரை. அப்படி அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டு தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோம். நிச்சயமா இவன் மானிடவன் அல்ல, தேவர் உலகத்திலிருந்து வந்த ஒரு தேவ புருஷன் அப்படின்னு அஞ்சினோம் என்று மைவண்ண நறுங்குஞ்சி பாசுரத்தை
திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்துல சேவிக்கின்றார். இதற்குதான் பராசரப்பட்டர் அவ்வளவு வியாக்கியானங்களை எழுதினார். இந்த பராசரப்பட்டரிடம் பாடம் கேட்டவன் கம்பன் என்பது என்னுடைய ஆய்வின் முடிவு. ஏன்னா பராசரப்பட்டர் வாழ்ந்த காலத்துல கம்பன் வாழ்ந்திருக்கின்றான். ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமினோ என்று வைணவம் நெகிழ்ந்ததன் காரணமாக அடிக்கடி திருவரங்கம் இந்த பாசுரங்களினுடைய அர்த்தபாவங்களை எல்லாம் கம்பன் கேட்டுதான் அவன் தன்னுடைய காவியத்துல இந்த காட்சியை அமைக்கின்றான். வால்மீகில இல்ல, இதே காட்சி தான். ஆனா கம்பன் போடுகின்ற பாடலை பாருங்க, இதே கருத்து தான். தோழி நீலமாலை கேட்ட போது, ஏன் அம்மா இப்படி இருக்கின்றாய், என்ன ஆயிற்று உனக்கு என்று கேட்ட போது சீதை சொல்வதாக ஒரு பாட்டு கீழே இருக்கு பாருங்க. இந்திர நீலம் ஒத்து இருண்ட குஞ்சியும், அப்படியே பாடல். சந்திர வதனமும் தாழ்ந்த கைகளும் சுந்தர மணிவரை தோளுமே அல முந்தி என் உயிரை முறுவல் உண்டதே. அதே இந்திர நீலம் ஒத்த இருண்ட குஞ்சி, இங்க மைவண்ண நறுங்குஞ்சி. சரி, அந்த ராமன் மீது இவ்வளவு, அந்த ராமன் பெயர் தெரியாது, அந்த ஆடவன் மீது இவ்வளவு பற்று உள்ளவளாக நீ இருக்கிறாயே, எது உன்னை கவர்ந்தது? ராமனுடைய எந்த அழகு உன்னை கவர்ந்தது? இந்திர நீலம் ஒத்து இருண்ட குஞ்சியா? இல்லடி. சந்திரவதனமா? சந்திரன் போன்ற அவனுடைய திருமுக மண்டலமா? இல்லடி. அங்க சாஸ்திரத்துக்கு ஏற்ப, சாமுத்திரிகா லட்சணத்துக்கு ஏற்ப அதாவது முழங்காலை தாண்டி வருகின்ற நீண்ட கைகளா, தாழ்ந்த கைகளா? அதுவும் இல்லடி. சுந்தர மணிவரை தோளுமோ? இமயமலை போன்ற 2 தோள்களா? இல்லை. முந்தி என் உயிரை முறுவல் உண்டதே. அப்படி பந்து விழுந்தப்ப அப்படி பார்த்தா லேசா சிரிச்சான். பல் தெரியாம சிரிக்கிறதா முறுவல். சிரிப்புன்னு போடல, முறுவல். ராமனுக்கு அப்படி அட்டகாசமா சிரிக்க தெரியாது, அதுவும் பெண்ணை பார்த்து சிரிக்க தெரியாது இல்லையா? அவன் ஒழுக்க சீலன் இல்லையா? சத்தியம், அகிம்சை, திருடாமை, நாவடக்கம், சமய சமரசம், நித்தியம், உடலிழப்பு, நிலையா பொருள் சேமியாமை, எக்காலும் கீழ்மை எண்ணாமை, பத்தினோடும் சீலம் ஒன்றா, அப்படி 11 நல்ல குணங்களை உடையவன். காந்தியடிகளுக்கு சொல்லும் போது இந்த 11 குணங்களை சொல்லுவாங்க. சத்தியம், அகிம்சை, திருடாமை, நாவடக்கம், சமய சமரசம், நித்தியம், உடல் உழைப்பு, அஞ்ஞாமை, நிலையா பொருள் சேமியாமை, எக்காலும் கீழ்மை எண்ணாமை என்னும் பத்தினோடு சீலம் ஒன்றாம். சீலத்தை உடையவன். அதனால அவன் ஒரு சிரிப்பு சிரிச்சான்ல, அது இடியும் மின்னலும் வானத்துல ஒன்னாகத்தான் தோன்றுகிறது. ஆனா இடி தாமதமா பூமிக்கு வருது, மின்னல் உடனே வந்துகிறது. அந்த முறுவல் என் உயிரை வாங்கிட்டு போயிடுச்சு, அந்த சின்ன சிரிப்பு. அதுக்கப்புறம் தான் இந்திர நீலம் ஒத்த இருண்ட குஞ்சி, சந்திரவதனம், தாழ்ந்த கைகள். ஆனா அது என் உயிரை உண்டதே அப்படின்னு சீதை அந்த காதல் நோயை நீலமாலையிடம் சொல்லுகின்ற இடத்துல ஆழ்வாருடைய இந்த மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழங்கிற பாட்டை தான் கம்பன் கையாண்டு இருக்கிறான். ஏன்னா அதுக்கப்புறமும் இந்த மைவண்ண நறுங்குஞ்சி பாதிப்பு இது பாலகாண்டத்துல நடந்த பாடல். ஆனா யுத்த காண்டத்துல சுந்தர காண்டத்துல உருக்காட்டு படலத்துல அனுமன் சீதையின் முன்பு ராமனுடைய அழக சொல்லும் போது இதே அந்த குழல் அழக இதுல ஒரு வரிதான் சொன்னார். ஆனா ராமனுடைய குழல் அழக அனுமன் வாயிலா கம்பன் சொல்றான் பாருங்க. நீண்டு குழன்று நெய்த்து இருண்டு செறிந்து நெடு நீளம் பூண்டு புரிந்து சரிந்து கடை சுருண்டு புகையும் நரும் பூவும் வேண்டும் அல்ல என தெய்வ வெறியே கமழும் நறுங்குஞ்சி இன்று சடை ஆயினது என்றால் மழை என்று உரைத்தல் இழிவென்றோ. அம்மா, அவனுடைய அந்த திருமுடி இருக்கிறதே, அந்த குழல் இருக்கிறதே, அது இப்ப சடையாயிற்று. ஏனென்றால் கைகையின் தந்த அந்த மர உரி ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனையால நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழிவங் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா இயம்பினன் அரசன் நான் சொல்லி அந்த தலைமுடியில ஆலம்பால் அத்திப்பால் எல்லாம் தடவி சடையாக்கி கொண்டதுனால அப்படி இருக்கு. ஆனா அவனுடைய முடி எப்படிப்பட்டது தெரியுமா? நீண்டு நீளமாக இருக்கும், ஆனால் குழைந்து இருக்கும். அது நீண்டு இருந்தாலும் அது அப்படியே நீளமாக, அதாவது ஒரு பிளெக்சிபிள் இல்லாம இருக்காது. நெய்ப்பசையோட இருக்கும், நல்ல கருப்பா இருக்கும், இருண்டு நெறிந்து காத்திலே அப்படியே பறக்கும், செறிந்து அடர்த்தியாக இருக்கும், நெடு நீளம் பூண்டு வண்ணம் நீல வண்ணம் கண்களை அப்படியே பறிக்கும்,
பூண்டு புரிந்து சரிந்து கடை சுருண்டு அப்படியே நீளமா இல்லாம கடைசியில தொங்குகின்ற அந்த தலைமுடி கொஞ்சம் லேசா வளைந்து இருக்கும், பாகவதர் கிராப்பு மாதிரி. இப்படி அந்த பராசரப்பட்டவனுடைய அந்த மைவண்ண நறுங்குஞ்சி உரையினுடைய பாதிப்பினால் கம்பன் இந்த இடத்துல மறுபடியும் அதிலே அந்த பாதிப்பிலிருந்து மீளவில்லை என்பதற்காக இந்த பாட்டை பாடினான் என்பதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன். இப்படி பல இடங்கள்ல அவன் வந்து சொல்லுகின்றான். எனக்கு நேரம் இல்லை, அதனால எதை சொல்வது எதை விடுவது என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் இன்னும் ஒரு சில பாடல்களை சொல்லி இதை நான் தலை கட்டுகலாம் என்று நான் நினைக்கின்றேன். இப்ப இல் பொருள் ஓமைன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது உலகத்திலே இல்லாத ஒரு ஓமையை சொல்வது. நம்மாழ்வார் வந்து திருமாலை வந்து கரு ஞாயிறுங்கிறார். ஞாயிறு ஒளி வீசுவது. எப்படி ஞாயிறு கருப்பா இருக்கும்? இருட்டா இருந்தாதான் கருப்பா இருக்கும். அதனால நம்மாழ்வார் ஒரு இடத்துல செந்தன் கமல கண்கை கால் சிவந்து வாய் ஓர் கருஞாயிறு அந்தமில்லா கதிர்பரப்பி அலர்ந்தோர்க்கும் அம்மானை. திருமாலுடைய அழகை சொல்லும் போது அதேதான். அவனுடைய கமலக்கண், அவனுடைய கமலக்கை, அவனுடைய கமலவாய், அப்படிப்பட்ட அவன் ஒரு கருப்பான ஒரு ஞாயிறாக ஒளி வீசுகின்றான். அந்தமில்லா கதிர்பரப்பி, முடிவே இல்லாத பூரண கிரணங்களை ஒளி வீசி இருக்கின்றான் என்று இல்பொருள் ஓமையை சொல்லுகின்றார். இதையே கம்பர் இதையே வந்து இன்னொரு இடத்துல காணவாராய் கருணாயிரு உதிக்கும் கருமாமாணிக்க நாள் நல் மலை போல் சுடர் சோதி முடிசேர் சென்னி அம்மானே. காணவாராய், இந்த அடியேனை காணவாராய், கருஞாயிறு உதிக்கும் கருமாமாணிக்க நாள் நல் மலை போல் சுடர் சோதி முடிசேர் சென்னி அம்மானேன்னு 2 இடத்துல சொல்லுகிறார். இதையே வந்து கம்பர் வந்து தன்னுடைய போக்குல அஞ்சன ஞாயிறு அண்ண ஐயனை நோக்கி செய்ய வஞ்சிவாள் வதனம் என்னும் தாமரை மலர்ந்ததென்றே. ராமனுடைய முகத்தை பார்த்து தாமரை மலருதான். இது வந்து செந்தாமரை, அது வந்து கருந்தாமரை. அஞ்சன ஞாயிறு, அஞ்சனம் என்றால் மை போன்ற சூரியன், அந்த சூரியன் போன்ற அந்த முகத்தை உடைய அந்த முகத்தை பார்த்தவுடனே ஞாயிறை பார்த்து தாமரை மலரும். அல்லி வந்து சந்திரனை பார்த்து மலரும். சூரியனை பார்த்தால் தாமரை மலரும். இப்ப ராமனுடைய முகம் கருப்பு ஞாயிறு, தாமரை மலர்ந்ததாம். இது கவி கூற்றுல சொல்றாரு. ஆனா சீதை வந்து இதே காதல் நோய் பட்ட போது அவர் சொல்லுகின்றால், கருஞாயிறு போல்பவர் காலோடு போய் வருநாள் அயலே வருவாய் மனனே. அப்படி போனவன் பின்னாடி என் மனசு போயிட்டுடி. திருமங்கை ஆழ்வார் சிறிய திருமடல்ல போய் காரார் மணிவண்ணன் பின் போன மனமும் வாராது என்னை மறந்ததுதான் வல்வினையே. மனத்தை தூது விட்டா, ஆனா மனம் திரும்பி வரல. மனம் வந்து அந்த திருமாலோட போயிடுச்சு பரகால நாயகிக்கு. அதே போல இவள் மனம் வந்து இதுவரைக்கும் இருந்தது. ராமன் போனோன்னா இவளுடைய மனம் ராமன் பின்னாடியே போயிடுச்சான். அவன் எப்படிப்பட்டவன்? கருஞாயிறு போல். அதே ஓமையை கையாளுகின்றார். ராமனை ஒரு இடத்துல வந்து சிங்கம் போல அப்படின்னு கம்பன் சொல்லுகின்றார். அது எங்க இருந்து எடுத்தா? மழை என முழங்குகின்ற வால் எயிற்று அரக்கர் காண முழையின் நின்று எழுந்து செல்லும் மடங்களின் முனிந்து சென்றான். கரண் வதைப்படலத்துல ராமன் வந்து கரனை வதைக்க போகணும். சூர்பனகனுடைய அந்த சூர்பனகை படலத்துல, கரண் வதை படலத்துல மழை என முழங்குகின்ற வால் இனித்து அரக்கர் காண முழையின் நின்று. முழைனா ஒரு குகையில் இருந்து ஒரு சிங்கம் எப்படி உறக்கம் கலைந்து இறைக்காக வெளியே செல்லும் போது எப்படி முழங்கி செல்லுமோ அதே போல கரனை வதைக்க ராமன் சென்றான் என்று கம்பன் சொல்லுகின்ற அந்த பாடல் ஆண்டாளுடைய பாசுரம். மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போல என்று ஆண்டாளுடைய திருப்பாவை. ஒரு சிங்கத்தை இந்த மாதிரி எந்த புலவரும் வர்ணிச்சதே இல்லை. ஆண்டாள் வர்ணித்தது போல ஒரு சிங்கை குகையில் இருந்து உறங்கி எழுந்து இறக்கி கிளம்புகின்ற அந்த காட்சிய ரொம்ப அழகா மாறி மலைமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும், பேடையோடு மண்ணி கிடந்திருக்கிறது. சீரிய சிங்கம் அறிவுறுகிறது. தீ விழித்து நெருப்பு பொறி இந்த கண்கள்ல பறக்கிறது.
அவருடைய பிடரி மயிர் பறக்கிறது, எப்பாடும் பேந்துதிரி எல்லா பக்கமும் பார்க்கிறது, மூறி நிமிர்ந்து அப்படி சிலிர்த்து கொண்டு முழங்கி கர்ஜித்து புறப்பட்டது போல, நீ வந்து வரணும் கண்ணா, புறப்பட்டு போதருமா போல பூவை பூவண்ணா உன் கோயிலின் ரிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்த அருள் என்று ஆண்டாள் வேண்டுவது போல, இதே அந்த வரிகளை மழையென முழங்குகின்ற வாழ்வீற்று அரக்கற்கான முழையின் நின்று எழுந்து செல்லும் மடங்கள்னா சிங்கம், மடங்களின் முனிந்து ஒரு சிங்கம் போல கோபம் கொண்டு சென்றான் என்று இந்த இடத்துல வர்ணிக்கின்றார். அதாவது நொங்கு, இப்ப நொங்கு விக்கிற காலம் இல்லையா, எங்க பார்த்தாலும் நொங்குகள் வந்து குலை குலையா வந்து பனைமரத்துல காய்த்திருக்கும். அத வந்து கம்பன் வந்து அந்த ஜடாயு வதைப்படலத்துல சொல்லுவான். ஜடாயு வந்து சீதையை வந்து கவர்ந்து செல்கின்ற அரக்கனை தடுத்து நிறுத்தி வீரப்போர் புரிகின்றான். அதை எப்படி வந்து கம்பன் சொல்லுகின்றான்? முத்து உக்கன போல் முகத்து ஆலி முளைக்கண் வீழ தத்துற்று அயரேல் தலை தாள பலத்தின் ஏலும் கொத்து ஒப்பன கொண்டு இவன் கொண்டனை என்று ஆசை பத்திற்கும் இன்றே பலி ஈவது பார்த்தி. பாட்டு கஷ்டமா இருக்கு பாருங்க. தாளபலம்னா பனம்பழம். முத்து உக்கன போல் முகத்து ஆலி முளைக்கண் வீழ, அரக்கன் வெவ்வியதனால சீதை வந்து துயருற்று அழுகின்றாள். அவள் ஆற்றாது அழுத கண்ணீர் அவளுடைய மார்புல பட்டு முத்து முத்தாக உதிர்ந்து அந்த அவளுடைய மேனியை நனைக்கிறது. முத்து உக்கன போல் முகத்து ஆலி முளைக்கண் வீழ தத்துற்று அயரேல், அம்மா சீதை நீ அயராதே, தலை தாள பலத்தின் பனங்கனியினுடைய அப்படி தலையை அப்படி வெட்டுனா அந்த அந்த ஒவ்வொரு பனங்கனியும் அப்படி தனித்தனியா விழும் போல, அது போல இவன் 10 தலையும் நான் என்னுடைய அழகாலே கொத்தி விடுவேன், 10ற்கும் இன்றே பலி ஈவது பார்த்தி என்று ஜடாயு சூழிருப்பதை கம்பன் ஆழ்வார் பாசுரத்திலிருந்து எடுத்திருக்கிறான். எங்கே எடுத்திருக்கிறான் என்றால், பெரிய திருமொழியில மறிகடல் இலங்கையர் கோனை பானுநேர் சரத்தால் பனங்கனி போல பரிமுடி உதிர வில் வளைத்தோன். பெரிய திருமொழியில திருமங்கை ஆழ்வார் சொல்லுகின்றார், ராவணனை எப்படி வந்து ராமபிரான் வதைத்தான்? மறிகடல் இலங்கையர் கோனை பானுநேர் சரத்தால், ஒளி வீசுகின்ற தன்னுடைய சூரியனை போல் ஒளி வீசுகின்ற தன்னுடைய பானத்தால் பனங்கனி போல அப்படியே வந்து கொலையை வந்து வெட்டி வீழ்த்துவது போல 10 தலையும் வீழ்த்தினான். பருமுடி உதிர வில் வளைத்தோன் என்னும் பெரிய திருமொழி பாசுரத்துல திருமங்கை ஆழ்வார் கையாண்டதை நம்முடைய கம்பன் எடுத்தாடுகின்றார். பனம்பழத்திற்கு தாளபலம்னு பெயரு வடமொழியில, அது அப்படியே தாளபலம் என்றே கம்பன் கையாளுவதும் இங்கு நோக்கத்தக்கது. இப்படி எல்லா இடங்களிலும் தொட்ட இடந்தோறும் கம்பன் பல இடங்கள்ல ஆழ்வார்களுடைய பாசனங்களை தன்னுடைய கருத்துக்கு, அதாவது வைணவ தத்துவ கருத்துக்கு, ஓமைக்கு, உள்ளுரைக்கு, சொல்லாட்சிக்கு, கதைப்போக்கிற்கு, வைணவ தத்துவ போக்கிற்கு பல இடங்கள்ல ஆதாரமாக எடுத்தாளுகின்றான். இந்த ஆதாரத்திற்கு ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள் மட்டுமல்ல, ஆச்சாரியர்களுடைய வியாக்கியான ராமாயணம், ராமாயண காலட்சேபம் ஒரு தனி, அது வால்மீகி ராமாயணமும் இல்ல, வேற மத்த வடநாட்டுல வழங்குகின்ற ராமாயணம் இல்ல. நம்முடைய ஆச்சாரியர்களுடைய ராமாயணமே வியாக்கியான ராமாயணம். பல வகையில வந்து ஒரு புதிய கதைகளை, பல புதிய கதைகளை சொல்லும். அந்த மாதிரி பல கதைகளை எல்லாம் தன்னுடைய காவியத்திலே வைத்து கம்பன் தன்னை ஒரு பரம பாகவதனாக நிலைநிறுத்தி, ராமனுக்கே சரண் நாங்களே என்று, அதாவது உலகம் யாவையும் தாமுளவாக்களும் பாடல்ல எடுத்த எடுப்பிலேயே எல்லோரையும் சரணம் நாங்களே. ஏன்னா இது ஒரு சரணாகதி சாத்திரம். வைணவமே சரணாகதி சாத்திரம் தான். அதனாலதான் வந்து சடாரியை வந்து நாம் திருக்கோவிலில் வைத்து வழிபடுகின்றோம். சடாரி சாதித்தால்தான் நம்முடைய வழிபாடு நிறைவடையும். பெருமாள் கோயிலுக்கு போய் தீர்த்தமானாலும், தீர்த்த பிரசாதம் ஸ்வீகரித்தாலும் சரி, திருத்துழாயை பெற்றுக்கொண்டாலும் சரி, சடாரி சாதித்தால் தான் நம்முடைய வழிபாடு நிறைவடைகிறது என்பது நம்முடைய ஆச்சார்கள், நம்முடைய வைணவ தத்துவம் சொல்லுகின்ற உண்மையாகும். அதே போல திருவடி பேரையே, ராமனுடைய திருவடி பேரையே ஆழ்வார்களுடைய வாயிலாக கம்பன் தன்னுடைய காவியத்திலே நிலைநாட்டுகிறான். அப்படி கம்பனும் ஆழ்வார்களும் என்ற தலைப்பிலே ஏதோ இதுவரைக்கும் என்னால சொல்ல முடிந்த கருத்துக்களை சொல்லினேன். இடையில சில
தடுமாற்றங்களும் இடையூறுகளும் ஏற்பட்டது. சிறியேனை பொறுத்தருள வேணும். எனக்கு இந்த பெரிய வாய்ப்பினை நல்கிய நம்முடைய செயலாளர் பார்த்தசாரதி உவே பார்த்தசாரதி சுவாமிகள் அவர்களுக்கு தலையினால் தொழுவதன்றி கைமாறு வேறறியேன் என்று சொல்லி இதுகாரும் இருந்து கேட்ட உங்கள் அனைவரையும் வணங்கி நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமையான சொற்பொழிவு சார், நல்ல கம்பேரிசன் இருந்தது. Now I request our Rangarajan Madanagopal to propose the vote of thanks. நன்றி சார். அந்த டிகேபி சார் சொன்ன மாதிரி ஒரு அருமையான சொற்பொழிவு. ரொம்ப இனிமையை பற்றி ஆக்சுவலாக எம்பெருமானுடைய இனிமையை பற்றி சொல்லச்ச திருக்குறுங்காடு தாண்டகத்தில் வந்து திருமங்கை சொல்லுவார், வானிடை புயலை மாலை வரையிடை பிரசம் என்ற தேனிடை கரும்பின் சாற்றை திருவினை மருவி வாழோர், அப்புறம் மானிட பிறவியந்தோ மதிக்கில்லர் கொள் தந்தம் ஊனிடை குரம்பை வாழ்க்கை குருதிய வேண்டினாரே. அது என்ன சொல்றாருன்னா, அந்த தேன் இனிமை, அதுவும் மலை தேன், ஒரு பெரிய உயர்ந்த உச்சி மலையில இருக்கிற தேன் வந்து ரொம்ப உயர்ந்தது. ஆனா அந்த தேன் வழிந்து வளரக்கூடிய ஒரு கரும்பு இருக்கான். அந்த கரும்பு வந்து தேன்ல வளருமா, தண்ணீருக்கு பதிலா. ஸோ மலைத்தேனுடைய சுவை அது வந்து கரும்பில் ஏறி கரும்பினுடைய சுவை இருக்கிறது தான் வந்து எம்பெருமானுடைய இனிமை திருவினை அப்படின்னு சொல்றாரு. இது வந்து இந்த சொற்பொழிவுக்கும் இருக்கும். ஒரு சைடு வைணவம்ங்கிறது ஒரு மலைத்தேன், அது வந்து தமிழ் என்கிற கரும்புல வந்து ஊறி அருமையா இருக்கு. மலைத்தேன் என்ற ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் வந்து கம்பன் என்ற கரும்பின் வழியாக நமக்கு திரு முனைவர் செல்லகிருஷ்ணன் மூலமாக நம்மளுக்கு கிடைத்தது. இன்னும் ரொம்ப இனிமையா இருந்தது. இது வந்து நல்ல ஒரு இனிய மாலை பொழுதாக இருந்தது. உங்களுக்கு வந்து 2 விதத்துல நன்றி சொல்லணும். தமிழ் வளர்க்குறீங்க, அது தமிழ் வளர்க்குறதுக்கு கூட நிறைய பேர் இருக்கலாம். ஆனா தமிழோட சேர்த்து வைணவத்தையும் வளர்க்குறீங்க. அதுவும் சிங்கப்பூர்ல உட்காந்து எல்லா முக்கியமான இடங்களிலும் வந்து வைணவம் அண்ட் கம்பன் 2 சேர்ந்து நீங்க வளர்க்குறது உங்க தொண்டு வந்து வெறி பாராட்டத்தக்கது. அதுக்கு வந்து வைணவத்துறை சார்பாக உங்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கோம். இந்த அருமையான சொற்பொழிவு நடந்தது. இது வந்து நேரம் இருந்தால் இன்னும் நிறைய போயிட்டு இருந்திருக்கும். இது வந்து முதல் நான் தர முடிவில்லை. உங்களை மறுபடியும் இந்த வைணவத்துறையின் மூலமாக சந்தித்து மேலும் கேட்க ஆர்வத்தோடு இருக்கிறோம். ஓகே, ஸோ எங்கள் சார்பில் உங்களுக்கு மிக்க நன்றி. இதை வந்து குளிர்ந்த அத்தனை அடியவர்களுக்கும் நன்றி. இது ஜாயின் பண்றவங்களோட நிறைய பேர் வந்து உங்களுக்கு எங்களுக்கு வந்து போறது வந்து யூடியூப்ல தான், ஆஃப்லைன்ல நிறைய பார்ப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் எங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி சார். தேங்க்யூ. மேடம், நீங்க அபிஷியலா க்ளோஸ் பண்ணலாம். நன்றி சார். லதா, நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். லதா மேடம். சரி சார், பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். நன்றி சார். அபிஷியலா க்ளோஸ் பண்ணலாம் நீங்க. ஓகே சார்.